Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீபாவளிக்கு முதல் நாள் பாத்தீங்கன்னா கிளீனிங்ல போயிடுச்சுங்க. சோ கிளீனிங்லாம் நான் வந்து காட்டல. சோ சிம்பிளான ஒரு vlog தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் சில ஸ்வீட்ஸ் மட்டும் பண்ணினேன் நானு. சோ அந்த மாதிரி தான் இருக்க போகுது. சோ இன்னைக்கு vlog எடுக்க வேணாம்னு தான் நினைச்சேன். சோ நம்ம அடுத்து எடுத்துட்டு சும்மா எப்பவும் போஸ்ட் பண்ற மாதிரி பண்ணுவோம். சில சிஸ்டர்ஸ் அப்புறம் ஏன் சிஸ்டர் போஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்பீங்கன்ட்டு நான் அதனால சிம்பிளான ஒரு vlog தான் இருக்கும். சோ நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல யூஸ்ஃபுல்லாவோ இல்ல என்டர்டைனிங்காவோ இருந்துச்சுன்னா எனக்கு லைக் கொடுத்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்து இருக்குதுங்க, அதை பாத்துடலாமா? ஒரு டவுட்டும் இல்லைங்க, எப்பவும் போல ஃப்ளோல வருது. சோ அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்ங்க. ரொம்ப சிறப்பா இருக்கணும் இந்த வருஷம் உங்க எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தீபாவளிய குடும்பமா சேர்ந்து சேஃபா நல்லபடியா வந்து கொண்டாடுங்க. ஒவ்வொரு வீட்லயும் தீபாவளினால எவ்வளவு ஸ்பெஷல்னு தெரியும். வெளியூர்ல இருந்து சொந்த ஊருக்கு போறது அதெல்லாம் வந்து எனக்குலாம் வந்து கொஞ்சம் மிஸ்ஸிங்கா தான் இருந்துச்சு. எங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில, அதாவது எங்க சித்தி வீட்டுல வந்து எங்க அண்ணன் ஒய்ஃப், அப்புறம் எங்க சித்தி பொண்ணு கல்யாணத்துக்கு வந்தேன்ல அந்த பொண்ணுக்கு தலை தீபாவளியா, சோ அதனால திருச்சியில வச்சு எல்லாருமே வந்து இருக்காங்களா. சோ நான் மட்டும் இல்லையே அந்த இடத்துல எனக்கு ரொம்ப மிஸ்ஸிங்கா தான் இருந்தது. கொஞ்சம் ஃபீலிங்காவே இருந்துச்சுங்க. என்ன பண்றதுங்க, லைஃப்ல சில விஷயங்கள் நம்ம வந்து விட்டாதான் சில விஷயங்கள் நம்ம வந்து இது பண்ண முடியுன்ற ஒரு இதுதான். என்ன சொல்றீங்க? சோ என்ன பண்றது, ஃபீலிங்கா தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்குலாம் காலைல இருந்து ஃபேமிலி பார்த்தா கூட்டிட்டு தான் வேலை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஏதோ ஸ்டோன் பிரச்சனை இருக்கிற ஒரு மாதிரி வலி இருக்குங்க. அது என்னன்னு தெரியல எனக்கு. நேற்று நைட்ல இருந்து இந்த வலி வந்து இருக்குது. சோ அதனாலயும் எனக்கு வந்து ஒரு மாதிரியா இருந்துச்சு. மெதுவா கொஞ்சம் வேலைகள் பார்த்துட்டு தாங்க போயிட்டு இருந்துச்சு. சோ அப்படிதான் இன்னைக்கு டே போச்சு. சோ ஓரளவுக்கு பிளாக் ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க. சோ அவ்வளவுதான் நினைக்கிறேன். சோ தீபாவளியை ரொம்ப சிறப்பா எல்லாருமே கொண்டாடுங்க. எனக்கு எல்லாருமே தீபாவளி எழுத்துக்கள் கண்டிப்பா சொல்லுவீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சோ உங்க குடும்பங்களோட நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் வந்து ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறேன். சோ அதுதான். சரி வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. சூப்பரா. தீபாவளிக்கு முதல் நாள் உங்களுக்கே தெரியும் பயங்கர வேலை இருக்குது. சோ அதனால தண்ணி ஒரு செம்பு மட்டும் எம்டி ஸ்டமக்ல குடிச்சிட்டேன். காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹஸ்பண்ட் தான் வந்து பண்ணி கொடுத்தாங்க. இந்த சிக்கன் சலாமின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை வந்து லைட்டா ஷாலோ ஃப்ரை பண்ணிட்டு ஆம்லெட்ல போட்டு எனக்கு வந்து கொடுத்தாங்கங்க. சூப்பரா வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரிலாக்ஸா சாப்பிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்டொமக் கொஞ்சம் வலி இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதனால இருந்தாலும் அதுக்கப்புறம் தீபாவளிக்கு முதல் நாள் இல்லையா, நம்ம டக்குனு வேலையை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு அப்புறம் அடுப்பை துடைக்க ஆரம்பிச்சாச்சு. கிச்சனையும் ஓரளவுக்கு நேற்றே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பண்ணிட்டே இருக்கோம் இல்லையா. கிளீனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு சைடு வந்து ஹஸ்பண்ட் அங்கிட்டு பண்ண இங்கிட்டு பண்ண வீடு கிளீன் பண்ண எல்லாம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிளீனிங்லயே வந்து ஓடிச்சுங்க. தீபாவளி எல்லாம் வந்தா வந்து ஏதோ பெரிய டாஸ்க் மாதிரி. நம்ம ஊர்ல பொங்கல்ல கிளீன் பண்ணுவோம்ல, இங்க வந்து தீபாவளியில பண்றது. அடுப்பு தொடச்சு கொஞ்ச நேரத்துல பால் பொங்கிருச்சு பாத்தீங்களா. அதுக்கப்புறம் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஜோதியோட நாத்தனார், இவங்க எல்லாமே வந்திருந்தாங்க. தீபாவளிக்கு நமக்கு வந்து ஸ்வீட் கொடுக்கறதுக்காக வந்திருந்தாங்க. அவங்களுக்கு பேசிட்டு அவங்க வந்து கொடுத்துட்டு அப்புறமா வந்து அவங்களும் அப்புறம் வந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் நான் வந்து குளிச்சே ஃப்ரெஷ் அப் பண்ணேன். ஏன்னா டைம் ஆயிடுச்சு. நான் ஏதாச்சும் வேலை பண்ணிட்டு இருக்கும் போதே அவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா சரி சிம்பிளா வந்து லஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசியை கலைஞ்சு குக்கர்ல வந்து வச்சு விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து வச்சு விட்டுட்டேன். ஏன்னா வேற எதுவும் பண்ண நாளைக்கு நல்லா மட்டன் நல்லா சாப்பிட்டுக்கலாம், இன்னைக்கு வந்து சிம்பிளா பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்து என்ன பண்றேன் அப்படின்னா கத்திரிக்காவை தான் வந்து சுட்டுட்டு இருக்கேங்க. கத்திரிக்காவை சுட்டு அந்த எப்பவும் போல பிசைவோம்ல அது மாதிரி. சோ குக்கர்ல சாதம் வச்சு அதை சைட்ல இறக்கி வச்சுட்டு இங்கிட்ட சுட்டுட்டு அதை நல்லா தோல் எல்லாம் நீக்கிட்டு நம்ம வந்து எடுத்து வைக்க வேண்டியதுதாங்க. கத்திரிக்காய் சுட்டது மட்டும் தக்காளி பச்சைமிளகாவும் சுட்டு போட்டாலும் சூப்பரா தான் இருக்கும். லைட்டா நான் அதையும் மாட்டிக்கிட்டேன். கத்திரிக்காவை இந்த மாதிரி தோல் நீக்கிட்டு பொடியா சாப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இங்க பாருங்களேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதையும் பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு லைட்டா லெமன் ஜூஸ் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்க புளி தண்ணி அரைச்சு ஊத்துனா கூட சூப்பரா இருக்குங்க. இந்த மாதிரி கையிலே நல்லா வந்து பிசைஞ்சுக்க வேண்டியது. அப்பதான் நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும். அதுக்கப்புறமா எங்கிட்ட சாதம் சூப்பரா இருந்து ரெடி ஆயிடுச்சா. நம்ம வந்து சுடுகஞ்சி மாதிரி
சுடுகஞ்சி மாதிரி வச்சு அம்மாச்சிக்கு அந்த கத்திரிக்காய் பசஞ்சோலையும் அதையும் வச்சு அம்மாச்சிக்கு ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நானுமே வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சுடுகஞ்சி மாதிரி பசஞ்சிட்டு அந்த கத்திரிக்காய் போட்டு பசஞ்சோலையா அதை வச்சு சூப்பராக சாப்பிட்டேங்க. இதெல்லாம் சிம்பிளாக இருக்கும், பட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சூப்பராக வந்து சாப்பிட்டாச்சு. செம்ம டயர்டுங்க வேலை பார்த்து. ஸோ நான் க்ளீனிங் வீடியோலாம் எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அலுப்பாக இருக்கும் அப்படின்னு தான் எடுக்கலைங்க நான். அப்புறமா கையோட பாத்திரத்தெல்லாம் விலக்கி போட்டுட்டு சரி ஏதாவது ஸ்வீட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இப்போ தான் டைம் இருந்தது. என்னதான் வயிறு வலி இருந்தாலும் ஏதோ ஒரு எண்ணெய் சட்டி வச்சு ஒரு ஸ்வீட்டு ஒரு காரம் பண்ணணும் இல்லையா, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பண்ணிகிட்டு இருந்தேங்க. ரவா லட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு முந்திரி பருப்பை நல்லா நெய்யில் வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்து நல்லா வந்து வறுத்துக்கலாம் நல்லா. ஸோ ஒரு கப்பு ரவைக்கு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை வந்து எடுத்துக்கிறேன் மிக்ஸி ஜாரில். அதில் வந்து பார்த்திங்கன்னா 2-3 ஏலக்காய் போட்டுக்கலாம். நான் வந்து ஏலக்காய் பவுடராகவே வந்து சேர்க்குறேன் நான். சரிங்களா, இதை அப்படியே வந்து நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா சூப்பராக ரெடி ஆகிடுமா. ரவையை வந்து நெய்யில் வந்து நல்லா வறுத்தாச்சு. அதில் வந்து இந்த பவுடர் பண்ண சுகர் பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா நல்லா கொஞ்சம் வந்து மிக்ஸ் ஆகி வருங்க. ஸோ மெல்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சம் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணோன்னா நல்லா பைண்ட் ஆகி வரும். நீங்கள் வந்து ரவை லட்டு பிடிக்கும்போது கூட லைட்டாக பால் தெளிச்சு கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம், காய்ச்சி ஆற வச்ச பால். சரிங்களா, அதுக்கப்புறம் நெய்யில் வந்து வறுத்த முந்திரியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் பொறுக்க இருக்கையிலே ரவா லட்டு பிடிச்சி எடுத்துக்கிட்டோன்னா சூப்பராக வந்து ரவா லட்டு இந்த மாதிரி தான் பிடிச்சி எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்களேன். டக்குன்னு எனக்கு பிளான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடலை மாவில் பண்ணுற லட்டு, அதுக்கப்புறம் வந்து மைசூர் பாக்கு இதெல்லாமே பிளான் இருந்ததுங்க. சடனாக சரி அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு நிறைய ஸ்வீட்ஸ் வீட்டுக்கும் வந்துருச்சு கிஃப்ட்ஸ்லேயே. ஸோ அதனால் இதை வந்து பண்ணிக்கிட்டாச்சு. ரவா லட்டு சூப்பராக பிடிச்சி வச்சுட்டு ஈவினிங் காஃபிலாம் போட்டு கொடுத்து நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆகி கிளம்பிட்டேங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு கிஃப்ட்ஸ் வந்து கொடுத்தாங்க இல்லையா, ஸோ அது மாதிரி நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே கிஃப்ட்ஸ் கொடுப்போம் இல்லையா, அதுக்கு தான் வந்து கிளம்பியாச்சு. ஸோ நைட் ஆகிடுச்சுங்க, செம்ம டயர்டு. சரி போகையிலே தமிழ் கடை பூக்கடை பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு, மல்லிகைப்பூலாம் கலக்க இருக்குங்க. ஆனால் என்ன பண்ணுறது, ஒரு முளம்னு சொல்லிட்டு அது 100 பூ கூட இருக்காதுங்க, 100 ரூபா அந்த மாதிரி வித்துட்டு இருந்துச்சுங்க. என்ன பண்ணுறது, வாங்கிட்டு எல்லாருக்குமே வாங்கிக்கிட்டு பேக் பண்ணி ஸ்வீட்டு கிஃப்ட்ஸ் எல்லாம் வச்சு ஃபஸ்ட் வந்து ஹேமா வீட்டுக்கு தான் வந்து போனோம். அவங்க வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து போனோம். உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்களுக்கு கிஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு போய் கொடுத்துட்டு அப்புறமா நாங்கள் வந்துட்டு ஜோதியோட நாத்தனார் இருக்காங்க இல்லையா, எங்கள் ஃப்ரெண்டு தான் பூஜா, அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். அவங்க வீட்டில் அழகாக கோலம் போட்டிருக்காங்க பாருங்களேன், அவங்களுக்கும் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அகெயின் நாங்கள் வந்து கிளம்பியாச்சுங்க. அப்புறம் இடையில எங்கள் சோனியான்ற ஒரு ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ரோட்லேயே பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா டைம் இல்லை, அவங்களும் இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் கொடுக்க போயிட்டுருக்காங்களா, ஸோ அதனால் அவங்களையும் பார்த்து கொடுத்துட்டோம். ஆனால் வீடியோ ஷூட் பண்ண முடியல. வரையிலே தமிழ் கடையில் அதிரசம், சென்னை ஸ்டாரில் தான் அதிரசம் முறுக்கு இதெல்லாமே கூட வாங்கிட்டு வந்துட்டோம். நம்ம என்னோட அம்மாச்சி, அதாவது என்னோட அம்மாவோட அம்மானா வந்து இந்த அதிரசமாலாம் திரட்டி கொடுப்பாங்கங்க நம்ம போடுறது. இப்போ எங்கிட்டு வாங்கிடலான்ட்டு வாங்கியாச்சுங்க. நம்ம வீடு எவ்வளோ அழகாக லைட்டிங்கில் ஜொலிக்குது பார்த்தீங்களா. அதுக்கப்புறமா ஜோதி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போயிட்டு அவங்களுக்கும் வந்து கிஃப்ட்ஸு ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு சூப்பராக வந்து அங்கே வந்து நல்லா மோல் அடிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. செம்ம சவுண்டாக இருந்துச்சு. நாங்கள் வந்து ஆடிட்டு இருக்கோம் பாருங்களேன், செம்மையாக வைப் பண்ணிவிட்டு அப்புறமா வந்துட்டோம். தம்பிகளுக்கு ட்ரெஸ் எடுத்தோம். அந்த குர்த்தா செட் எடுக்காத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு குர்த்தா செட்டும் எடுத்துடலாம் அப்படின்னு 2 பேருக்கும் ஒரே மாதிரி மார்க்கெட்டில் பக்கத்தில் இருக்க மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு அப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா கல்கண்டு மாதிரி இருக்கும் பட்டையாக. இங்கே வந்து சாமி கும்பிடும்போது பொரியும் இது வைப்பாங்க. ஸோ அதையும் வந்து வாங்கிக்கிட்டு நைட் டின்னரும் வந்து ஹோட்டல்லையே வந்து வாங்கிட்டோங்க. வேறு வழி இல்லை, டைமே கிடையாதுங்க, அப்படி ஓடிச்சுங்க. நெக்ஸ்ட் டைம்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும் போல். என்ன பண்ணுறதுங்க, வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன்னா அப்படியே எனக்கு இதுவாகிடுச்சுங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததும் சிக்கன் பிரியாணி, அப்புறம் வெறும் வெஜ் நூடுல்ஸ், அப்புறம் சிக்கன் ஃப்ரை, அப்புறம் இதெல்லாம் வச்சு டின்னர் வந்து சாப்பிட்டோங்க நாங்கள். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தண்ணி குடிச்சு தான் இன்றைக்கி டே வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். எல்லோரும் சாப்பிட்டுட்டோம். ஸோ இன்றைக்கி டே இந்த மாதிரி தாங்க போச்சு. இன்றைக்கும் தீபாவளி எனக்கு என்னடா விளாக் போகிறேன்னு நினைப்பீங்க. என்னோட கடமை உணர்ச்சிக்கு அளவே இல்லைங்க, போட்டால் தான் எனக்கும் சாட்டிஸ்ஃபைட், உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய ஷேர் பண்ணி விடுங்க, லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பாய், நாளைக்கு பார்க்கலாம். See you.